ஹலோ ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டு பிரியாணி தாங்க. ஒரு அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. அடுப்பு பற்ற வச்சு அதில் பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய சாப்பிட்டா அந்த கவலை தீரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்குமே அதாங்க நான் பிரியாணி செஞ்சு சாப்பிடணும்னு முடிவு பண்ணேன். பாத்திரத்தில் வெங்காயத்தை போட்டுட்டு அதோட ஏலக்காய், பட்டை, லவங்கம் எல்லாம் சேர்த்துக்கின்னு 200 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி முடித்த பிறகு அதை கொஞ்சம் மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சு அதை வதங்கினதுக்கு அப்புறமே பச்சை பசேன்னு இருக்கிற கொத்தமல்லியை கொஞ்சம் அப்படியே தூவி விட்டுக்கலாங்க. சரிங்களா? தூவி விட்ட பிறகு கொஞ்சம் நேரம் அதை எண்ணெயிலேயே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணுங்க. வதக்கி முடித்தாதாங்க அதில் இருக்க ஃப்ளேவர் எல்லாமே ஆனியனில் இறங்கி ஆனியன் நல்ல ஸ்மெல் கொடுக்கும். பிரியாணிக்கும் நல்ல வாசமும் தராங்க. அந்த பிரியாணி நல்லா 5 நிமிஷம் வரைக்கும் வதக்கிடலாங்க. வதக்கி முடித்ததும் புதினாவை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாங்க. நல்லா எண்ணெயில் போட்டு அந்த புதினாவை நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கி முடித்த உடனே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகணுங்க. சேஞ்ச் ஆனோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு சேர்த்து அரைச்சி அதை பேஸ்ட்டை வந்துட்டு வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கணுங்க. அப்போ தான் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். வதக்கி முடிச்சதுக்கப்புறம் 20 கிராம் தனி மிளகாத்தூள் போடணுங்க. சக்தி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. அந்த கலர் நல்லா எடுத்து கொடுக்கும் பிரியாணியில் எப்பயுமே. சரிங்களா? இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கலாங்க. அதோடு சேர்த்துலாம். அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சிக்கன். தயிர் சேர்க்கும் போது நல்லா அடி பிடிக்க விடாமல் நல்லா கிண்டணுங்க. அதோட ஒரு கைப்பிடி அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் இந்த ஆனியன் எல்லாமே நல்லா இன்னும் கொஞ்சம் வதங்கி வரும். இப்போ தக்காளி சேர்க்கும் போது அதுவுமே கொஞ்சம் குழஞ்சி வருங்க நம்மளுக்கு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்களா கலர் எப்படி இருக்குன்னு. இப்போ தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாங்க. 1/2 கிலோ தக்காளி, 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. நல்லா வதக்கி விடணுங்க தக்காளியை வதங்கின கொஞ்சம் நேரத்தில் சிக்கன் சேர்த்துக்கணுங்க. சிக்கன் சேர்த்து முடிச்சிடலாங்க. 3/4 கிலோ சிக்கன் சேர்த்துக்கிறாங்க. நீங்கள் 1 கிலோவுக்கு 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை 1.5 கிலோ சிக்கன் சேர்த்தாலும் நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு சாப்பாட்டுக்கு. நான் வந்துட்டு இப்போது 3/4 கிலோ சிக்கன் தாங்க எடுத்துருக்கேன். எங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு அது போதும்னு. சரிங்களா? நல்லா கிண்டி வரட்டும். நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல கலரும் நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் நல்லா கிளறும் போது தாங்க அந்த மசாலா எல்லாம் சிக்கனுக்குள்ளே நுழைஞ்சி அந்த சிக்கன் சாப்பிடும் போது அவ்வளோ சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் சூப்பராக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா எந்த கலரில் பயங்கரமாக இருக்குது. இப்போ தட்டு கொஞ்சம் நேரம் போட்டு மூடி எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாமே கொஞ்சம் அதில் வடிஞ்சு வந்திருக்கும். தெரியுதா உங்களுக்கு? ரிட்டனும் கொஞ்சம் மூடி வைப்போம். சிக்கன் கொஞ்சம் சாஃப்டாக வேகணும்ல. வேக வச்சதுக்கப்புறம் ஒரு 1.25 லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? நல்லா தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். சரிங்களா? எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கும் போதே நல்லா கலராக அப்படியே ஸ்மெல்லு பயங்கரமாக வருதுங்க. இப்போ செய்யும் போது க்ளோஸ் பண்ணி வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் கொஞ்சம் கொதிக்குதா. நல்லா கொதிக்க வந்த பிறகு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாங்க. உப்பு செக் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் தெரியும் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள் ஆயில் இல்லாமல் தனியாக தண்ணி மட்டும் எடுத்து உப்பு செக் பண்ணுங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நான் உப்பு இல்லை, நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேங்க இதில். அப்புறம் ரைஸ் போட்டுக்கலாம். நல்லா தண்ணி இல்லாமல் 1 கிலோ அரிசியை 3 வாட்டி வாஷ் பண்ணி முதல்ல நான் ஊற வச்சுட்டேன். கேஸ் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே. இப்போ அதை நம்ம டைரெக்டாக அந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாங்க. நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸிங் ஆகிறதுக்கு மசாலாவோட ரைஸ் கரெக்டாக உடையக்கூடாதுங்க. ரைஸ் உடையாமல் இருக்கிறதுக்கு நடுவில் வச்சு முன்னாடியும் பின்னாடியும் பொறுமையாக மசாலாவோட மிக்ஸ் பண்ணதுக்கு அந்த சிக்கனும் உடையாமல் இருக்கிறதுக்கு பொறுமையாக கிண்டி விடணுங்க. அப்போ தாங்க அது நல்லா ரைஸ் உதிரியாக சேமியா மாதிரி நீட்டாக வரும். சரிங்களா? இப்போ மூடி வச்சிடலாம் தம்க்காக. பார்த்தீங்களா
இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது ரைஸும் தண்ணியும் ஒரே லெவலில் இருக்குது. இப்போ நம்ம தம் போட்டுக்கலாங்க. பாருங்கள், நான் விறகு அடுப்பில் எடுத்து வச்சிட்றேன் வெளியே. இப்போ தம்மு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம தம்மில் மட்டும் ஒரு 20 நிமிஷம் விட்டுருக்கோங்க. மூடியை திறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் புதினாவை தூவி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போங்க. அடியிலேருந்து கிண்டி பார்க்கும்போது அடியில் தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக உதிரியாக ரைஸ் வருது பாருங்கள். அப்படியே அடியிலேருந்து சைடில் இருக்க சாப்பாடு எல்லாத்தையும் கிளறி இப்படி போடணும். அப்போ தான் மேலே இருக்க சாப்பாடெலாம் இது பண்ணும்போது தம் போடும்போது கொஞ்சம் வறட்சியாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா அதுவுமே நல்லா சாஃப்டாக மாறிடுங்க. சரிங்களா? பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான சுவையான சிக்கன் பிரியாணி ரெடிங்க. நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எவ்வளோ சூப்பராக பாருங்கள், உதிரியாக ரைஸு நல்லா இருக்காங்க. இதாங்க பிரியாணி, அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. இதாங்க நம்ம வீட்டு பிரியாணி. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.